ஆதியாகம புத்தகத்தை தொடர் வேத பாட பகுதியிலே பார்த்து வரோம். ஆதியாகமத்தில் 50 அதிகாரங்கள் உள்ளன. அந்த 50 அதிகாரங்களும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1 ஆதியாகமம் முதல் அதிகாரம் துவங்கி 11 அதிகாரம் வரை. பகுதி 2 ஆதியாகமம் 12 முதல் 50 வரை. ஆதியாகமத்தினுடைய முதல் பகுதி 11 அதிகாரங்களை 4 நிகழ்ச்சிகளாக பிரிக்கலாம். அந்த 4 நிகழ்ச்சிகளிலே மிக முக்கிய நிகழ்ச்சிகளாக கருதப்படுகிறது. நிகழ்ச்சி 1 சிருஷ்டிப்பு, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம். நிகழ்ச்சி 2 வீழ்ச்சி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 5ஆம் அதிகாரம் வரை. நிகழ்ச்சி 3 ஜலப்பிரளயம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 9ஆம் அதிகாரம் வரை. நிகழ்ச்சி 4 தேசங்கள் பிரிதல், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம். இந்த நிகழ்ச்சிகளில் நாம் 3வது நிகழ்ச்சியை முடித்து 4வது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளை நாம் நிதானமாக படித்தோம். சிருஷ்டிப்பை படித்தோம், வீழ்ச்சியை படித்தோம், ஜலப்பிரளயத்தை படித்தோம், அந்த ஜலப்பிரளயத்தினுடைய முடிவை படித்து வந்தோம். அந்த முடிவு பிறகு என்னவெல்லாம் நடந்தன என்பதை வரிசையாய் பார்த்தோம். உதாரணமாக ஜலப்பிரளய நிகழ்ச்சிகளை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் பேழையை எப்படி செய்வது, நோவா குடும்பத்தை எப்படி ஆயத்தப்படுத்துவது என்பதை சொல்லுகிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் ஜலப்பிரளயம் எப்படி துவங்கியது, எப்படியெல்லாம் ஜலம் பெருக்கெடுத்தது, எந்த விதங்களிலெல்லாம் மழை வந்தது என்பதை விவரமாக தேதியோடு சொல்லுகிறது, கணக்கிட்டு. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் அந்த ஜலப்பிரளயத்தினுடைய இறுதி நிகழ்ச்சியை சொல்லுகிறது, எப்படி ஜலப்பிரளயம் முடிகிறது என்பதை. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் அந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்பு தேவன் எப்படி அவர்களை ஆசீர்வதித்து வாக்குத்தத்தம் பண்ணினார் என்பதை சொல்லுகிறது. அந்த 9ஆம் அதிகாரத்தின் நிகழ்ச்சிகளை தான் நாம் வரிசையாக கடந்த வாரங்களிலே பார்த்து வந்தோம். தேவன் நோவாவை ஆசீர்வதித்த விதம், அந்த 9ஆம் அதிகாரத்தின் நிகழ்ச்சிகளை வரிசையாக பார்க்கும் பொழுது பல செய்திகளை உள்ளே கண்டோம். அந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய முடிவு 10ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி, அதற்கு பிறகு 11ஆம் அதிகாரம். ஆக 10ஆம் அதிகாரம் நோவாவினுடைய குடும்பம் பெருக்கம் எப்படி விருத்தி அடைந்தன என்பதை சொல்லுகிறது. 11ஆம் அதிகாரம் அந்த நோவாவின் சந்ததியிலே என்னவெல்லாம் நடந்தன என்பதை சுருக்க சொல்லுகிறது. ஆக ஆதியாகமத்தின் முதல் பகுதி நிகழ்ச்சிகள் எல்லாம் மிக முக்கிய நிகழ்ச்சிகள். உலகத்திலே எந்த நிகழ்ச்சியும் தவிர்க்கவே முடியாது. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் நடுவிலே அந்த நல்ல நிகழ்ச்சிக்கு பிறகு நலமல்லாத ஒரு நிகழ்ச்சி, ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு சாபமான அல்லது சோகமான ஒரு நிகழ்ச்சி. இதுதான் திரும்ப திரும்ப வரிசையாய் நடக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல நல்ல சிருஷ்டிப்பு, ஆசீர்வாதமான நிகழ்ச்சி. 2ஆம் அதிகாரத்துல இன்னும் பெருக்கமான நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி. ஆனால் 3ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய சோகமான நிகழ்ச்சி. 4ஆம் அதிகாரத்துல இன்னும் அதிகமான சோகமும் மரணமும் நிகழ்கிற நிகழ்ச்சி. 5ஆம் அதிகாரத்துல பாவமும் பெருக்கெடுத்திருக்கிற சூழலில் மனுஷனுடைய சந்ததியின் வளர்ச்சியை சொல்லுகிறது, நல்ல நிகழ்ச்சி. ஆனால் அந்த 5ஆம் அதிகாரத்தில் வருகிற 10 நபர்களிலே, அந்த 10 பெயர்களிலே அதில் நல்லவர்கள் கூட இருந்தார்கள்.
மிக முக்கியமான நபர்கள் இருந்தார்கள். நல்ல நிகழ்ச்சி. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நோவா தன் காலத்தில் உத்தமனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல நிகழ்ச்சிகள். ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அதற்கு பிறகு இன்னொரு சோக நிகழ்ச்சி அல்லது பாவ நிகழ்ச்சி நடக்கிறது. சரித்திரத்திலே வரிசையாகவே நடக்கிறது. இந்த நல்ல நபர்கள் வாழுகிற காலத்தில் தான் கெட்ட நபர்களும் வாழ்ந்தார்கள். பாவம் பெருக்கெடுக்கிறது. தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது அங்கே 6ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் ஒரு வீழ்ச்சி, ஒரு சோகமான சம்பவம் நடக்கிறது. ஆக மனுக்குலத்திலே தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திகளோடு சேர்ந்ததினால வந்த ராட்சதர்கள், அது ஒரு சோகமான கலப்பினும் பாவமான நிகழ்ச்சி, தேவனுக்கு பிரியமில்லாத நிகழ்ச்சி, தேவன் கோபப்படுகிற நிகழ்ச்சி. இப்படி நடக்கும் பொழுது மறுபடியும் அந்த சோகத்தின் தொடர்ச்சி ஜலப்பிரளயத்துக்கு நடத்துகிறது, அழிவுக்கு நடத்துகிறது, சாபத்துக்கு நடத்துகிறது. ஆக எல்லா ஜீவராசிகளும் ஜீவன்களும் பூமியில மாண்டு போகின்றன ஜலப்பிரளயத்தினாலே. இந்த ஜலப்பிரளயத்துல நிகழ்ச்சியில நடக்கும் பொழுது ஒரு நல்லவன் குடும்பம் அங்கே இருக்கிறது. அவன் பேர் நோவா. அவனை தேவன் கையில் எடுக்கிறார். அவனிடத்துல அன்பு கூர்ந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். உன்னை வாழ வைப்பேன் என்கிறார், உன்னை காத்து கொள்வேன் என்கிறார். நல்ல ஆசீர்வாதமான துவக்கம். 9ஆம் அதிகாரத்துல ஆதாமுக்கு சொன்ன வாக்குதத்தங்களை விட நோவாவுக்கு கூட்டி சொல்லுகிறார் வாக்குதத்தங்களை தேவன். ஆதாமுக்கு சொன்ன கட்டளைகளை விட நோவாவுக்கு இன்னும் அதிகமான கட்டளைகளை கூட்டி சொல்லுகிறார். ஆதாமுக்கு சொன்ன தெளிவான விளக்கங்களை விட நோவாவுக்கு இன்னும் தெளிவாய் தேவன் பேசுகிறார். ஆக 9ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சி. தேவன் கோபமெல்லாம் போய்விட்டது. அதற்கு பிறகு அந்த உடன்படிக்கை ஒன்றையும் செய்து அதை உறுதிப்படுத்துகிறார். தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்து உறுதிப்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கையின் உறுதியை ஒரு வானவில்லில் அடையாளத்தோடு ஒப்பிடுகிறார். ஆக நல்ல நிகழ்ச்சி. இந்த நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிற பிறகு இன்னொரு பாவமான சோகமான நலமல்லாத நிகழ்ச்சி சரித்திரத்தில் நடக்கிறது. நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் மது வெறியினாலே என்று 9ஆம் அதிகாரம் இறுதியிலே வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு 10ஆம் அதிகாரத்தில் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகள், குடும்பத்தார், வம்சத்தார், பேரன்கள் பிள்ளைகள் எப்படியெல்லாம் வளர்கிறார்கள் என்பதை 10ஆம் அதிகாரம் சொல்லி 11ஆம் அதிகாரத்துக்கு நகர்த்துகிறது. அது ஒரு நலமல்லாத நிகழ்ச்சி. 10ஆம் அதிகாரம் ஆசீர்வாதமான நிகழ்ச்சிகள் இருந்தாலும் 11ஆம் அதிகாரம் நலமல்லாத பாவமான நிகழ்ச்சி நடக்கிறது. இப்படி பாவமான நிகழ்ச்சி, நலமல்லாத நிகழ்ச்சி ஒன்று நடக்கும் பொழுது பிறகு ஒரு மனுஷனை தேவன் கண்டுபிடிக்கிறார். அவன் பேர் ஆபிரகாம். 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார், உன்னை பெருக பண்ணுவேன் என்கிறார். பாருங்கள், சரித்திரத்தை பார்த்தால் ஒரு நல்ல செய்தி நிகழ்ச்சி, அதற்கு பிறகு ஒரு சோகமான நிகழ்ச்சி, ஒரு நல்ல நிகழ்ச்சி, அதற்கு பிறகு ஒரு நலமில்லாத நிகழ்ச்சி, கோபமான நிகழ்ச்சி, தேவனுடைய மனதை பாதிக்கிற நிகழ்ச்சி நடக்கிறது. ஆக வேதாகமும் இதையெல்லாம் அழகாக பதிவிட்டு இருக்கிறது. ஆக ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியை நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தின் 5 பகுதிகளாக பிரித்தோம். அந்த 5 பகுதிகள் தேவன் நோவாவுக்கு தந்த ஆசீர்வாதம், தேவன் நோவாவுக்கு கொடுத்த கட்டளை, தேவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கை, நோவா செய்த தொழிலும் அவன் செயலும், நோவா தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதமும் சாபமும் என்று இந்த 9ஆம் அதிகாரத்திலே அதற்கு உள்ளே இந்த தலைப்புகளிலே இருக்கிற செய்திகளை பார்த்தோம்.
அதற்கு பிறகு இந்த பகுதியில முக்கியமான வார்த்தை பலுகி பெருகி. அந்த பலுகி என்ற வார்த்தை மிக முக்கியம். பலுகி பெருகி என்பது பூமியிலே மக்கள் தொகையை பெருக்குவது அல்ல என்று பார்த்தோம். தேவன் பூமியிலே ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்து நீங்கள் பெருகுங்கள் என்று சொன்னது தேவனுடைய சந்ததியை பூமியில பெருக்குவதற்கு. அதற்கு பின்பு நோவாவை ஆசீர்வதிக்கிறார். பலுகி என்ற வார்த்தை முக்கியம் இந்த பகுதியிலே. காரணம், கனி கொடுக்கிற ஒரு சந்ததியை நோவாவின் மூலம் தேவன் திரும்பவும் எதிர்பார்த்தார். அதற்கு பிறகு இந்த பலுகி பெருகி என்ற வார்த்தைக்கு பிறகு உயிர் என்ற வார்த்தை முக்கியமான வார்த்தையாய் இருந்தது. அதற்கு பிறகு ரத்தம் என்ற வார்த்தை திரும்பவும் 4 முறை இங்கே பயன்படுத்தப்பட்டது. பழி வாங்குவேன் என்ற வார்த்தை மிக முக்கியம். 3 முறை திரும்ப தேவன் அதை சொல்லி இருக்கிறார். ஆக ஒரு மனுஷனுடைய உயிருக்கு தேவன் உத்தரவாதம் கொடுத்து இருக்கிறார் என்பதை ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதில் தான் நாம் கண்டுபிடித்தோம் தேவன் நம் உயிர் மேலே எவ்வளவு கவனமா இருக்கிறார். நாம் நம் உயிரை காப்பாற்றவில்லை, தேவன் தான் நம்முடைய உயிரை காப்பாற்றுகிறார். நாம் பிறரது உயிரை காப்பாற்றவில்லை, முயற்சிக்கலாம், ஆனால் தேவன் தான் உயிரையே கொடுக்கிறார். மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றுவதில்லை, மருத்துவர்கள் உயிரை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள், உதவுகிறார்கள். ஆனால் தேவன் தான் மனுஷனுக்கு உயிரை கொடுக்கிறார். உயிர் என்ற வார்த்தை இந்த பகுதியிலே மிக முக்கியமாய் பார்க்கப்படுகிறது. ரத்தம், அந்த உயிருக்கு காரணமாயிருக்கிற ரத்தம் முக்கியமாய் பார்க்கப்படுகிறது. அந்த ரத்தத்தை எவனாவது சிந்துகிறானோ அவனை தேவன் பழி வாங்குவேன் என்று எல்லாருக்கும் பொதுவாய் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு பாதுகாப்பை கொடுக்கிறார், காண்கிறார், கவனிக்கிறார் என்பதை 9ஆம் அதிகாரத்தின் முக்கிய செய்திகளில ஒன்றாக பார்த்தோம். 9ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை என்ற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. 7 இடங்களிலே இந்த உடன்படிக்கை என்ற வார்த்தை வருகிறது. அதுவும் பழைய ஏற்பாட்டிலே பல வகையான உடன்படிக்கைகளிலே முதல் உடன்படிக்கை நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கை. 2வது உடன்படிக்கை ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை. 3வது உடன்படிக்கை மோசேயோடு தேவன் செய்த உடன்படிக்கை. 4வது உடன்படிக்கை இஸ்ரவேலரோடு, அதாவது பாலஸ்தீன உடன்படிக்கை, இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்ற உடன்படிக்கை. 5வது உடன்படிக்கை தாவீதோடு செய்த உடன்படிக்கை. நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்புவேன், கட்டுவேன் என்று சொன்னார். ஆக தேவன் தாவீதோடு உடன்படிக்கை செய்தார். 6வது உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை செய்ய போகிறேன் என்று பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். அது ஏதோ திடீரென்று நடக்கவில்லை. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வந்ததுமே நான் எல்லாவற்றையும் மாற்றி விடுவேன் என்று இயேசு சொன்னு திடீரென்று செய்யவில்லை. இயேசு எல்லாவற்றையும் மாற்றுகிறார். ஆனால் அது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டிலே எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் தேவன் சொல்லி இருக்கிறார். நான் என் ஜனங்களுக்கு புதிய உடன்படிக்கையை என் ஜனங்களோடு செய்ய போகிறேன். அந்த புது உடன்படிக்கையை பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். 7வது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து செய்த இரத்தத்தினாலான உடன்படிக்கை. அதை தான் அந்த பழைய ஏற்பாட்டிலே தேவன் கடைசியாய் சொன்ன புது உடன்படிக்கையை புதிய ஏற்பாட்டிலே தேவகுமாரன் வந்து நிறைவேற்றுகிறார். ஆக 9ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை என்ற வார்த்தை முக்கியமான வார்த்தையாய் பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த 9ஆம் அதிகாரத்தில் ஆதாமுக்கும் நோவாவுக்கும் இருந்த ஒற்றுமைகள் என்ன என்பதையெல்லாம் பட்டியலிட்டு பார்த்தோம். அதே போல ஆதாமுக்கும் நோவாவுக்கும் இருந்த வேற்றுமைகள் என்ன என்பதையும் பட்டியலிட்டு பார்த்தோம். அதற்கு பிறகு வானவில் என்பதன் பொருளை கவனித்தோம். ஏன் தேவன் அப்படி ஒரு வில்லை வானத்தில் வைத்தார் என்று. ரெயின்போ என்பதன் அர்த்தத்தை மிக நீளமாக ஆழமாக கவனித்தோம். அந்த வானவெளியில் இருந்த 7 வண்ணங்களின்
அர்த்தத்தையும் பொருளையும் பார்த்தோம். அந்த 7 வண்ணங்களினுடைய பொருள் மனுஷனோடும் தேவனோடும் சம்பந்தப்பட்டிருந்தது. ஆகையினால்தான் அப்படிப்பட்ட ஒரு வண்ணத்தை தேவன் வானவெளியில வைத்து அதை ஒரு வில்லாக அழகாக வைத்து கலை நேர்த்தியாய் வானத்தில் வைத்தார் என்பதை பார்த்தோம். பிறகு நோவாவுடைய இறுதி நாட்கள், ஆதியாக 9ஆம் அதிகாரத்திலே நோவாவுடைய இறுதி நாட்களை வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. நோவாவுக்கு 3 குமாரர்கள், சேம், காம், யாபேத் என்பவர்கள். நோவா செய்த தொழில் பயிரிடுதல். நோவா பயிரிட்டது திராட்சை தோட்டம். நோவா செய்த தவறு திராட்சை ரசத்தை அதிகமாய் குடித்தது. அங்கே வெறித்திருந்தான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதினால் அவன் அதிகமாய் அளவுக்கு மீறி குடித்தான் என்பதில் பொருளாக இருக்கிறது. ஆக அதற்கு பிறகு நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். நோவா கோபப்பட்டான், எழுந்தான், தன் பிள்ளைகளில் ஒருவனை கோபப்பட்டு சபித்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் சபித்தது அந்த 3 குமாரர்களை அல்ல, அந்த 3 குமாரர்களில் ஒரு குமாரனுடைய பையனை, அதாவது காம் உடைய பையனை நோவா சபித்தான். அதற்கு பிறகு வஸ்திரத்தால் நிர்வாணத்தை மூடினானே, அந்த 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தான். இதற்குரிய பின்னணியை வரலாற்று சார்பாக, இறையியல் சார்பாக கவனித்தோம். நோவாவுடைய 3 குமாரர்களில் சேம், காம், யாபேத். காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பதை பார்த்தோம். இதுல இந்த கானான் என்பவன் தான் கானான் என்ற தேசத்துக்கு தகப்பனாயிருந்தான் என்பதை வேதத்தினுடைய ஆரம்பத்திலேயே கவனித்தோம். அதற்கு பிறகு நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். எதற்காக நோவா தன் பேரனை சபிக்க வேண்டும்? என்ன நடந்திருக்கலாம் என்ற 3 வகையான கருத்துக்களை இதன் பின்னணியில் இருந்ததை பார்த்தோம். கருத்து 1, நோவா நிர்வாணியா இருந்தான். நோவாவினுடைய நிர்வாணம் நோவா மனைவியினுடைய நிர்வாணத்துக்கு ஒப்பானது. ஆகவே அங்கே ஏதோ ஒரு தவறை நோவாவினுடைய மனைவியினிடத்தில் யாரோ செய்திருந்ததனால் அது நோவாவினுடைய நிர்வாணமா இருக்கலாம் என்று யூகிக்கிறார்கள் ஒரு பகுதி. ஏன் இதை தெளிவாக மிக வெளிப்படையாக பேசுகிறேன் என்றால், இதை நீங்கள் தெரியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக. ஒரு சிலதை தெளிவாகவும் வெளிப்படையாகவும் பேச வேண்டிய கட்டாயம் ஏனென்றால் அது பேசப்படாமலேயே பல வருஷம் இருக்கிறது, சொல்லப்படாமலேயே விளக்கப்படாமலேயே மறைக்கப்படுகிறது. அதில் அது சொல்லப்படுவதற்குரிய சூழல் சங்கூஜமா இருந்தால் கூட உண்மையை வாசகன் தெரிந்திருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறவன் அவன் சொல்லுகிறானோ இல்லையோ, வாசிக்கும் போது புரிந்து வாசிக்க வேண்டும். ஆகவே வாசகனுக்கு அந்த உண்மை விளங்கி இருக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் அங்கே வரும்பொழுது சந்தேகப்படக்கூடாது. அந்த பகுதி வாசிக்கும் பொழுது இது ஏன், எதற்காக நோவா தன் பேரனை சபித்தான், மகன் செய்த தவறுக்காக என்று ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது சந்தேகம் வந்து கொண்டே இருந்தால் எப்பொழுது அந்த சந்தேகம் நிவர்த்தி செய்யப்படும்? ஆகையினால் தான் சில இடங்களிலே அது சங்கூஜமா இருந்தாலும் அதை வெளிப்படையாக விளக்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் வெளிப்படையாய் வேதம் பேசி இருக்கிறது. ஆகவே இது வாசகனுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் நான் இதை உங்களுக்கு விளக்குகிறேன். இப்படி ஒரு கூற்று இருக்கலாம் என்று யூகிக்கப்படுகிறது. கருத்து 2, காமுடைய குமாரன் கானான் சபிக்கப்பட்டவன் என்று கூறியதற்கு காரணம், ஒருவேளை இந்த கானான் நோவாவினிடத்தில் ஏதாகிலும் வன்புணர்ச்சி செய்திருப்பானோ என்று யூகிக்கப்படுகிறது. ஏன் அப்படி சொன்னான் என்றால், தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து என்று நோவா
தனது வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். தனது இளைய குமாரன் தனக்கு செய்ததை. அப்படி என்றால் இளைய குமாரன் யார்? இளைய குமாரன் கடைசி குமாரனா தான் இருக்க வேண்டும். காம் இரண்டாவது குமாரன், இளைய குமாரன் அல்ல. சேம், காம், யாபேத். காம் இரண்டாவது குமாரன், இளைய குமாரன் அல்ல. ஆனால் நோவா இங்கே பயன்படுத்துகிற வார்த்தை தனது இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து என்று நோவா வார்த்தையை ஒன்றை பயன்படுத்துகிறான். ஆக இந்த கானான், அதாவது பேரன், குமாரனை போல பாவிக்கப்படுவான். பல நேரங்களில் என் பேரனை பிள்ளையாவே வளர்க்குறவங்க உண்டு. பேரன் பேத்தியை பாட்டிகளை அம்மான்னு கூட அழைப்பாங்க, அப்பான்னு கூட அழைப்பாங்க. ஏன்னா அது அந்த உறவு முறையினுடைய இருக்கும். ஒருவேளை இந்த கானான் நோவாவினுடைய பேரன் ஆகையினால் தன்னுடைய சொந்த மகனை போல அவன் இளைய குமாரன், இளைய மகன் என்று அழைக்கிறான். அதனால இந்த காரியத்தை நோவா இப்படி சொல்லுகிறான் என்று கணிக்கப்படுகிறது. ஒருவேளை இது ரெண்டுமே எனக்கு ஆப்ஷன் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சிலர் சொல்லலாம், நினைக்கலாம். மூணாவது ஒரு கருத்து இருக்குது. காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியே போய் தன் சகோதரருக்கு கேலி செய்து பரியாசமாக அறிவித்தான். அதனால நோவா கோபப்பட்டான் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்து என்னன்னா, நோவா நிர்வாணமா இருந்தத வெளியே போய் சொன்னதுனால இந்த கானான் பேரன் அதை கேலி செஞ்சிருப்பான். அதனாலதான் நோவா பேரனை சபிக்கிறான் அப்படின்னு ஒரு சாதாரண பொதுவான கருத்தும் உண்டு. இதுல யாருக்கு எந்த கருத்து ஈர்ப்போ அதை நம்பலாம். ஆனா நான் பொதுவா இந்த மாதிரி காரியத்துல ரொம்ப உள்ள போறது இல்லை. ஜெனரலாவே நிக்கிறது உண்டு, சமமாவே நிக்கிறது உண்டு. அதனால முதல் சொன்ன கருத்து ரெண்டாவது சொன்ன கருத்தை விட நான் இந்த மூணாவது கருத்து எனக்கு வசதியா இருக்கிறதுனால இதை நான் ஓகே இப்படியே இருந்துட்டு போட்டுமே, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, தப்பு, கோபப்பட்டாரு, அதனால சபிச்சாரு, ஓகே அவ்வளவுதான். ஏன்னா நான் வேதத்தை எங்கேயுமே சந்தேகப்படல, ஒரு இடத்துல கூட சந்தேகப்படல, ஒரு புள்ளிய கூட சந்தேகப்படல. டிரான்ஸ்லேஷன் ஒன்றும் தவறா இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய் சொல்லல, அதுல ஒரு நாளும் தவறு இல்லை. அதனால கருத்து பின்னணி யூகங்கள் எதுவா இருந்தாலும் அது என்ன பாதிக்கிறது இல்லை. அது பாதிக்கிற மாதிரி நான் பிரசங்கமும் பண்றது இல்லை பிரசங்கத்தை கேட்கிறவங்களுக்கு. அதனால எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிறது இது. ஓகே, இது ஈஸியா இருக்குது, ஃப்ரீயா இருக்குது ஃபீல் பண்ண. நோவாவினுடைய மனைவியினிடத்துல சேர்ந்தது அப்படின்னு சொல்றதை விட, நோவாவை வன்புணர்ச்சி பண்ணான் அப்படின்னு சொல்றதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு ஃபீலிங்க்கும் ஷேரிங்க்கும். அதனால நான் இதையே ஃபாலோ பண்ணிட்டு போறேன். ஸோ நீங்க போறப்ப கூட இந்த மூணு கருத்தையும் சொல்லணும், ஒரு கருத்தை பிடிச்சி சொல்லக்கூடாது. யாருன்னா சந்தேகத்தை கேட்கிறப்ப இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பல இடங்களில வேதம் சிலருடைய தவறுகளை சொல்றத கண்ணியமா சொல்லுது, சில இடத்துல மறைச்சி சொல்லுது, சில இடத்துல வெளிப்படையா சொல்லுது. அதனால எல்லாத்தையும் ஒரே மாதிரி வேதம் ஓப்பனா பேசல. வாசகன் கூட வேதத்தை படிக்கிறப்ப அதுல குறைகளா நெகட்டிவ்ஸா வரப்ப நெகட்டிவ் செய்தியை ரொம்ப பிரம்மாண்டமா பூஸ்ட் பண்ணி பேசக்கூடாது. பிரீச்சருங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், நீங்கள் ஒரு வேத போதகனா இருந்தா, வேதத்தை பிரசங்கிக்கிறவனா இருந்தா, சகோதரரே உங்களுக்கும் சேர்த்து சொல்றேன், வேதத்தை பிரசங்கிக்கிறப்ப நெகட்டிவ் செய்தியை ரொம்ப பூஸ்டப் பண்ணி பேசக்கூடாது. ஏன்னா வேதத்துல ரொம்ப பாசிட்டிவ் செய்திகளை தான்
தேவன் பூஸ்ட் பண்ணி மக்களுக்கு சொல்றாரு, குறைகளை மறைக்கிறாரு, ஆறுதல் படுத்துறாரு, சேர்த்துக்கிறாரு, மன்னிக்கிறாரு. மன்னிக்கிறாரு. அப்ப எவ்வளவு தப்பு செஞ்சாலும் மன்னிச்சுட்டு சேர்த்து அரவணைச்சுக்கிறாரு. அரவணைச்சிட்டு நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கம்ஃபர்ட் பண்ணி ப்ராமிஸையும் கொடுக்குறாரு. அப்போ காட்ஸ் நேச்சரு. ஸோ ஓகே, வீக்னஸ் ஓகே, தப்பு ஓகே, மன்னிப்பு கேட்டான் ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இன்னொருத்தன் செஞ்ச தப்பு வேதத்துல இருந்து கண்டுபிடிச்சு அதை ஜனங்களுக்கு ப்ரீச் பண்றதுனால பக்தி விருத்தி வளராது, பக்தி விருத்தி வராது. அதனாலதான் சில பிரசங்கிகள் மக்களை பக்தி விருத்திக்கு நேரா நடத்தல. சில பிரசங்கத்தை கேட்கிறப்ப பக்தி விருத்தி வரல. காரணம் என்னன்னா, அவங்களுடைய வாசிக்கிற முறை, அவங்க செய்திகளை எடுக்கிற முறை, செய்திகளை ஆயத்தம் பண்ற முறை ஜனங்களுக்கும் பக்தி விருத்தி வரணும் அப்படின்ற எண்ணத்துல இல்லை. அந்த எண்ணத்தோட ஆயத்தம் பண்ணணும். இன்னைக்கு என் செய்தியை கேட்டா எல்லாரும் தேவனை ஒரு அடி முன்னாடி வந்து தேவனை பற்றி பிடிச்சிக்கணும். இன்னைக்கு என் செய்தியை கேட்டா எல்லாரும் தேவனுக்கிட்ட வந்துடணும். இன்னைக்கு என் செய்தியை கேட்டா எல்லா ஆத்துமாக்களுக்கும் அந்த வசனம் திருப்தி ஆக்கணும் அப்படின்னு. சோ செய்திகளை அப்படி ஆயத்தப்படுத்தி அப்படி பரிமாறணும். ஆனா அப்படி செய்யல. ஒரு சிலர் ஒரே டாபிக்ல பேசுறாங்க, இன்னொரு சிலர் ஒரே காரியத்தை பேசுறாங்க. அதனால செய்திகள் போர் அடிக்குது, ஒரு அளவுக்கு மேல செய்திகள் உள்ள போல. அதனால மக்களுக்கு பக்தி விருத்தி வரல. அதனால பிரசங்கிமார்களுக்கு என்ன சொல்றேன்னா, வேதத்தின் மகத்துவங்களை ஜனங்களுக்கு பேசுங்க, தேவனுடைய மகத்துவங்களை ஜனங்களுக்கு பேசுங்க, தேவனுடைய இருதயத்தை ஜனங்கள்கிட்ட கொண்டு போங்க. அப்ப ஜனங்களுடைய இருதயம் தேவன் பக்கம் வரும். ஆக இந்த கருத்துக்கள் வாசகனுக்காக சொல்றேன். ஓகே, 9ஆம் அதிகாரம் முடிவு ஒரு பெரிய சோகம், ஆசீர்வாதம், சாபம் இவற்றோடு முடியுது. 10ஆம் அதிகாரத்தை இப்ப நம்ம தொடங்குறோம். சோ ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம். நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ் என்பவர்கள். கோமரின் குமாரர் அஸ்கினாஸ், ரீபாத்து, தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்ஷீஷ், கித்தீம், தொதானிம் என்பவர்கள். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் படியேயும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியேயும் ஜாதியின் படியேயும் வெவ்வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. காமுடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷுடைய குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாயிருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்தான், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். மிஸ்ராயும் லூதீமையும் அனாமிமையும் லெகாபீபையும் நப்தூகீமையும் பத்ருசீமையும் பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய
கஸ்லூகீமையும் கப்தோரீமையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்கீரியரையும் சினீரியரையும் அர்வாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியரின் வம்சத்தார் எங்கும் பரவினார்கள். கானானியரின் எல்லை சீதோன் முதல் கேரார் வழியாய் காசா மட்டுக்கும், அது முதல் சோதோம் கொமோரா அத்மா செபாயும் வழியாய் லாசா மட்டுக்கும் இருந்தது. இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாஷைகள் படியேயும் காமுடைய சந்ததியார். சேமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாப்பேத்துக்கு தம்பியுமாயிருந்தான். சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். ஆராமுடைய குமாரர் ஊத்ஸ், கூல், கேத்தேர், மாஸ் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவனுக்கு பேலேகு என்று பெயர், ஏனெனில் அவனுடைய நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவனுடைய சகோதரர் பெயர் எக்தான். யொக்தான் அல்மோதாதையும் சாலேப்பையும் அசர்மாவேத்தையும் ஏராகையும் அதோராமையும் ஊசாலையும் திக்லாவையும் ஓபாலையும் அபிபா வேலையும் சேபாவையும் ஓப்பீரையும் ஆவிலாவையும் யோபாபையும் பெற்றான். இவர்கள் அனைவரும் யொக்தானுடைய குமாரர். இவர்கள் குடியிருப்பு மேசா துவக்கி கிழக்கேயுள்ள மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்தது. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாஷைகளின் படியேயும் சேமுடைய சந்ததியார். தங்கள் ஜாதிகளுள்ள தங்களுடைய சந்ததிகளின் படியே நோவாவுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் பொதுவாக வேதத்தை வாசிக்கிறவர்கள் வாசிக்காமல் ஒதுக்குற அதிகாரம். அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அப்படின்னா பொதுவா எல்லா வாசகனும் இந்த அதிகாரத்தை ஒதுக்குறது சகஜம். இந்த அதிகாரத்தினுடைய மேன்மையும் இந்த அதிகாரத்தினுடைய உண்மையும் தெரிந்தா அப்படி நம்ம ஒதுக்க மாட்டோம். ஆனா கிறிஸ்தவங்க பல பேர் வேதத்தை வாசிக்கிறவங்க எங்கெல்லாம் பெயர்கள் வருதோ அதெல்லாம் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு படிப்போம். இந்த ஹோல் சாப்டர் பெயர்களால இருக்கிற சாப்டர். அப்ப என்ன நினைச்சு படிப்போம்? இதனால நமக்கு என்ன, இந்த பெயர்களால நமக்கு என்ன லாபம், இதுல என்னால நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு ஏதோ எதுக்கோ எழுதி வச்சிருக்கிறாங்க, யாரோ எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை எதுக்கு நம்ம இப்போ போய் படிக்கணும்? ரெண்டாவது, இது பழைய குடும்பம், பழைய பெயர்கள், ஏதோ ஒரு காலத்துல நடந்துச்சு, இப்ப போய் எதுக்கு இதை படிக்கணும், இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னு தான் இதை ஒதுக்குறது உண்டு. ஆனால் இந்த அதிகாரம் பல உண்மைகளை சொல்லுகிற அதிகாரம். உலகத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளரான வில்லியம் எஃப் ஆர்பன் என்பவர் ஒரு அவிசுவாசி. இந்த காலகட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரபலமான தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் என்ன சொன்னார்னா, இந்த வேதத்தில் இருக்கிற இந்த 10வது அதிகாரம் தான் உலகத்துல எவ்வளோ காரியங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிற மிகப்பெரிய ட்ரெஷர். இதுதான் பெரிய ட்ரெஷரா இருக்குது. இதை பீட் பண்றதுக்கு எந்த குறிப்புமே இல்லை. இந்த மாதிரி ஒரு குறிப்பை நான் எகிப்துலையும் பார்க்கல, மத்திய கிழக்கு ஆசியாவிலையும் பார்க்கல, எந்த ஒரு வளைகுடா பகுதிகளையும் பார்க்கல. வேதத்தில் இருக்கிற இந்த 10ஆம் அதிகாரம் சொல்லுகிற இந்த குறிப்புகள் தான் எனக்கு ஆச்சரியத்தையும் எனக்கு பிரமிப்பையும் உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்றாரு. ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளன் இந்த அதிகாரத்தை பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு
இந்த வேதத்தை நம்புற வேத வாசகன் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கவனிங்க, இந்த 10ஆம் அதிகாரம் ஏதோ யாருடைய பிள்ளைகள் பெற்றெடுத்த பெயர்கள் அல்ல. இது ஒரு குடும்பத்தின் வம்சத்தின் வருகிற தலைமுறை. இந்த வம்ச தலைமுறையில் நாம் ஏதோ ஒரு இடத்துல இணைந்து வருகிறோம். அப்படி என்றால் இது நம்முடைய வம்சத்தின் ஆதி குடும்பத்தின் அட்டவணை. ஓகே, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா சொல்லுவீங்க. உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டா சொல்லுவீங்க. உங்க தாத்தா பேர் என்ன அப்படின்னு கேட்டா சொல்லுவீங்க. உங்க தாத்தாவுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னா யோசிப்பீங்க. ஏன் 4 தலைமுறைக்கு முன்னாடி நகர்த்தி உங்க தாத்தாவுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா நீங்க வந்தது உங்க தாத்தாவுடைய அப்பாவின் மூலமா தான் வந்தீங்க. கேள்வி கேட்டா தாத்தாவினுடைய அப்பா யார் அப்படின்னு சொல்ல தெரியல. ஒருவேளை அதை கூட உங்களுக்கு ஒரு சிலர் சொல்லலாம், வயசானவங்க சொல்லலாம். ஒரு சிலர் 5-6 தலைமுறைகள் புகைப்படங்களை வீட்டில் மாட்டி வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லலாம் இது எங்க அப்பாவுடைய தாத்தா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கும் முன்னாடி அதுக்கும் முன்னாடி அதுக்கும் முன்னாடி அதுக்கும் முன்னாடி அதுக்கும் முன்னாடி யாரோ ஒருவர் அதுக்கும் முன்னாடி அப்படின்னா நம்மளுடைய பூர்வீகத்தை தேடிக்கொண்டே போகும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல நாம் இந்த ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் வந்து முட்ட வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா குடிகளுக்கும் ஆதி குடிகளை பூமிக்கு அனுப்பின செய்தியை இது சொல்லுகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் எல்லா குடிகளையும் பரவின செய்தியை இந்த 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. ஆக நம்மளுடைய பூர்வீகத்தை சொல்லுகிற அதிகாரம் இது. பூர்வீகத்தை கவனியுங்கள். எல்லாருமே இந்த நோவாவினுடைய குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம், வேற எங்குமே இல்லை. எல்லாருமே ஜலப்பிரளயத்துக்கு பின்னால, ஜலப்பிரளயத்துக்கு முன்னால எல்லாருமே ஆதாமிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறோம். ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி ஆதாம் ஏவாள் இடத்திலிருந்து வந்திருக்கிறோம். அதுக்கு பின் வந்த சந்ததியை பார்த்தோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் ஆதாம் ஏவாளை குறித்து சொல்லுகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் ஆபேல் காயினை சொல்லுகிறது. அதுல கடைசியாக சேத்தை சொல்லுகிறது. சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவன் பேர் ஏனோஸ் என்று சொல்லுகிறது. ஆக ஆதாமுக்கு 3 குமாரர்கள். அந்த 3 குமாரர்களுடைய சந்ததி பரவி வளர்கிறது. அந்த சந்ததி எப்படி வளர்ந்தது என்பதை ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் விளக்கமாக சொல்லுகிறது. அந்த 10 தலைமுறைகள் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளின் சம்பவங்களை தான் ஆதியாகமத்தின் முதல் பகுதியை படிக்கிறோம். இந்த 2000 ஆண்டுகளின் சம்பவங்களிலே குறைஞ்சபட்சம் 1000 ஆண்டாவது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வருகிற அந்த 10 பேருக்கு சொந்தமாகிறது. ஆக ஆதாம் அவனுக்கு பிறக்கிற 3 பிள்ளைகள், அந்த 3 பிள்ளைகளில் இருந்து வருகிற வம்சம். காயின் இருந்தான், ஆபேல் மரிச்சிட்டான், ஆனா அடுத்த பையன் வந்துட்டான். ஆக பிள்ளைகள் 3, சந்ததி வருது. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவாவுக்கு இருக்குதா 3 பிள்ளைங்க. அவங்க மூலமா தான் மறுபடியும் பூமியில சந்ததி பரவுகிறது. இப்போ இந்த அதிகாரம் ஒரு குடும்பத்தின் சரித்திரத்திலிருந்து துவங்குகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஜலப்பிரளயத்திலிருந்து நோவா வெளியே வரப்ப பிராண்ட் நியூ வேர்ல்ட்,
அதுக்கு வரல. ஆதாம் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வரப்ப பிராண்ட் நியூ வேர்ல்ட், யாருமே இல்லை, அப்படியே பிராண்ட் புது உலகம், அதுல வாழ்றதுக்கு வரான். ஆனா ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா வந்து இறங்குற உலகம் பிராண்ட் நியூ இல்ல, சிதலம் அடைஞ்சி சின்ன பின்னமாய் எல்லாம் உருக்குலைந்து நிலங்கள் எல்லாம் நகர்ந்து உருவிழந்து போன ஒரு பூமியில வாழ்க்கையை துவங்குகிறான். ஒருவேளை அந்த காலத்துல ஸ்கேனிங்கோ இல்ல பெரிய மேப்போ இல்லாத இருந்திருக்கலாம். அது அவனுக்கு தெரியாது எங்கெல்லாம் இப்படி பிளந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அவன் பேழைக்குள்ளவே ஒரு வருஷம் இருந்து வெளியே வரப்ப என்ன நடந்துச்சு, எங்க வரோம், எங்க இறங்குறோம் தெரியாது. ஆக நோவா பூமியில வந்து மழை ஜலப்பிரளயத்துக்கு பிறகு பூமியில காலடி வச்சதும் அதுவும் ஒரு நியூ பழைய உலகம். ஆனா இப்ப யாரும் இல்லை, அவன் தான் வைக்கிறான் காலை, அவனிலிருந்து தான் ஒரு உலகம் ஆரம்பிக்குது. இப்போ இந்த 3 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்கள் இருந்துதான் முழு உலகமே பரவணும். இவங்களை கொண்டுதான் இந்த தேசங்கள் முழுவதும் இவங்க பரவணும். இப்போ இந்த 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது எப்படி இந்த உலகத்துல இந்த ஒரு குடும்பம் அவங்க சந்ததி உலகம் முழுசும் நிரப்புச்சு அப்படின்னு. இந்த 10ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1 யாப்பேத்தின் வம்சமும் தேசமும், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. பகுதி 2 காமின் வம்சமும் தேசமும், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. பகுதி 3 சேமின் வம்சமும் தேசமும், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21 முதல் 32 வரை. கவனிங்கள், இந்த 10ஆம் அதிகாரத்தில் இந்த 3 பெயர் தான் இவர்களுடைய வம்சம், இவர்களுடைய தேசம். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியம். 10ஆம் அதிகாரத்தையும் 11ஆம் அதிகாரத்தையும் இணைத்து படிக்க வேண்டும். ஏனென்றால் 10ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி 11ஆம் அதிகாரம். 11ஆம் அதிகாரத்தில் வரும் நிகழ்ச்சிகள் 10ஆம் அதிகாரத்திலேயே துவங்குகிறது. அதிலும் இன்னும் கூர்ந்து கவனிச்சா இந்த நிகழ்ச்சிகளை அதிகாரமா பிரிச்சது மனுஷன் தான் பிரிச்சான். அதனால வேதத்தை வாசிக்கிற வாசகனுக்கு 10ஆம் அதிகாரம் வேற 11ஆம் அதிகாரம் வேற அப்படி என்ற கண்ணோட்டத்திலே படிப்போம். அப்படி படிக்க கூடாது. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தையும் 11ஆம் அதிகாரத்தையும் ஏனச்சு படிக்கணும். இன்னொரு காரியம், 10ஆம் அதிகாரத்தை படிக்கிறப்ப வரிசையா நினைச்சு படிக்க கூடாது. ரொம்ப முக்கியமான காரியங்களை சொல்றேன். ஒரு அதிகாரத்தினுடைய துவக்கத்திலேயே அந்த அதிகாரத்தை எப்படி படிச்சா புரியும், அந்த அதிகாரத்தை எந்த கண்ணோட்டத்துல படிச்சா புரியும் என்பதை முதல்ல சொல்றேன். அதுக்கப்புறம் உள்ள போறோம். 10ஆம் அதிகாரத்தை வரிசையா சொல்லப்பட்டதுனால இது எல்லாம் வரிசையா நடந்ததா நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டா உலகத்தை நோவாவின் குமாரர்கள் ஒரே நேரத்தில் துவங்குறாங்க. பேழையிலிருந்து வெளியே வந்ததுமே நோவாவுக்கு பிள்ளைங்க பிறக்கல. பேழையிலிருந்து வெளியே வர நோவாவினுடைய 3 குமாரர்களும் இருக்கிறாங்க. சோ யாப்பேத், காம், சேம் 3 பேருமே ஒரே நேரத்தில் வாழ்க்கையை துவங்கி ஒரே லிஸ்ட்ல வாழ்க்கை வளருது. வாசகன் என்ன நினைப்போம், ஓகே முதல்ல யாபேத்தை பத்தி தான் சொல்லி இருக்குது, அதுக்கப்புறம்
5 வசனம் கழிச்சு காம பத்தி சொல்லி இருக்குது, 20 வசனம் கழிச்சு சேம பத்தி சொல்லி இருக்குது. அதனால இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் வரிசையா வந்தவங்க அப்படி நினைப்போம். இல்ல, ஸ்கேட்டர் ஆகிறத கவனிப்போம். ஒரு பக்கம் ஒரு நேரத்துல யாபேத், அதே நேரத்துல காம், அதே நேரத்துல சேம். இப்ப வாசகன் படிக்க வேண்டிய முறையை தான் மாத்தணும். ஏன்னா அது வருஷப்படுத்தி சொல்லி இருக்கு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, நோவாவுடைய மூத்த மகன் யாரு? சேம், காம், யாபேத். அப்படிதான் பல இடத்துல வாசிக்கிறோம், சேம், காம், யாபேத். ஆனா இந்த அதிகாரத்துல வரப்ப சேம் தன்னை கடைசிப்படுத்திக்கிறான். ஏன் சேம முதல்ல சொல்லல அப்படின்னா, இந்த சேமுடைய சந்ததிய 11ஆம் அதிகாரம் மறுபடியும் விரிவா சொல்ல ஆரம்பிக்குது. அதனால ஒருவேளை இந்த பெயர்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்து எழுதி வச்சிருந்தா, இதை ஒரு ரெக்கார்டா நோவாவும் நோவாவுக்கு பிறகு வந்த பிள்ளைகளாகிய இவர்களும் நோவாவின் மூத்த மகனாகிய சேமும் இந்த வளர்ச்சியை, இந்த மக்கள் தொகையை, இந்த வம்ச அட்டவணைய எழுதினவனா இருந்திருந்தால், இவன் என்ன பண்றான்? முதல்ல தன்னுடைய சந்ததியை சொல்லாத யாபேத்தை சொல்லிட்டு, காம சொல்லிட்டு, அப்புறமா தன்னை சொல்றான் சேம. சோ ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இருந்து தான் சேமுடைய சந்ததி அப்படின்னு வருது. ஆனா ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 2ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா, யாபேத் அப்படின்றவன் பின்னாடி இருக்கிறவன் முன்னாடி சொல்லப்படுது. அட்டவணையில வர அந்த மாற்றங்கள் கூட ஒரு கருத்துடையதா இருக்குது, பிழையா இல்ல. பைபிள்ல பிழையே இல்ல. படிக்கிறவங்க தான் புரிஞ்சுக்கிறதுல தான் பிழை இருக்குது. அதை ஞாபகம் வச்சுங்க. 1000 முறை சொல்றேன், பைபிள்ல பிழை இல்ல, படிக்கிறவங்களுடைய மெத்தட்ல தான் பிழை. உங்க பார்வையில, உங்க எண்ணத்துல, உங்க வளர்ச்சியில, நீங்க படிக்கிற விதத்துல, புரிந்து கொள்ளுகிற விதத்துல, உங்க பின்னணியில, உங்க ஞானத்துல, அறிவுல, உங்க ஆவியில, இவை எல்லாம் உங்க படிப்பு, வேத படிப்பு சம்பந்தப்பட்டிருக்குது. ஆகையினால நீங்க படிக்கிறப்ப எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ அது ரொம்ப முக்கியம். சோ இந்த சேம் 3வது லிஸ்ட்ல வரான். ஆனா 11ஆம் அதிகாரத்தை கவனிச்சீங்கன்னா, 11ஆம் அதிகாரத்தை கவனிச்சீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லுது சேமுடைய வம்ச வரலாறு. See that? இப்ப ஈஸியா போகுது. இதுக்கு முன்னாடி இருந்தவன் சேம், அவனுடைய வம்ச வரலாறு இங்க படிக்கிறதுக்கு வசதியா இருக்குது. அதுவும் முக்கியமா இந்த சேமுடைய வம்சத்துல பல முக்கிய சந்ததி வருது. அதுல ஆவிக்குரிய சந்ததியும் இருக்குது, அதுல இஸ்ரவேலுடைய சந்ததியும் இருக்குது. அதனால இந்த மாற்றத்தை ஆக்கியும் நுணுக்கமா கையாளுறாரு. எனக்கு இதெல்லாம் அவங்க எவ்வளவு ஞானம் உள்ளவங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. எவ்வளோ ஒரு ஞானம் உள்ளவனா இருந்தா இதெல்லாம் பொறுமையா எழுதி இருக்கணும். எவ்வளோ ஒரு பொறுமை உள்ளவனா இருந்தா இதெல்லாம் இவ்வளோ ஞானமா எழுதி இருக்கணும். இவ்வளோ ஒரு அறிவு உள்ளவங்களா இருந்தா அந்த காலத்திலேயே வசதி இல்லாதப்ப அவங்க இதெல்லாம் பேரெல்லாம் சேகரிச்சு வச்சு எழுதி அதை பாதுகாத்து, அப்போ இது நம்ம அந்த இடத்துல இருந்து யோசிக்கணும். எவ்வளோ ஈஸியா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். குறிப்பு 1, சேம், காம், யாபேத்தின் சந்ததி படிச்சிருக்கிறோம். யாபேத்து 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து அவன் சந்ததியை சொல்லுது. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் காம் என்பவனுடைய சந்ததியை சொல்லுது. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் சேமுடைய சந்ததியை சொல்லுது. இப்ப இதுக்குள்ள பெயர்கள் வருது. இதுக்குள்ள சில வார்த்தைகளை கவனிக்கணும். பெயர்களை மட்டும் இல்ல, வார்த்தைகளை கவனிக்கணும். ஏன்னா முழு உலகத்திலும் இப்ப யாரும் இல்லை, இவங்களை கொண்டு தான் முழு உலகத்திலையும் பரவி
உலகம் நிரம்பணும். அப்ப எந்த உலகத்துல யார் போனா அப்படின்றது இந்த பட்டியல் சொல்லுது. இந்த அதிகாரத்துக்கு பேரு டேபிள் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுது. தேசங்களுடைய அட்டவணை இந்த அதிகாரத்துக்கு பேரு. அப்படின்னா என்ன தேசம் அப்படின்னா, இந்த 3 பேருடைய சந்ததி எல்லாம் ஒரு இடத்துல போய் பரவி குடியிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தேசமாகுது. இந்த அதிகாரத்துல 5 இடங்கள்ல தேசம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி கவனிங்க, இதுல இந்த யாபேத் என்பவன் 14 தேசங்கள் வருது. இந்த யாபேத்துக்கு காமுக்கு 30 தேசங்கள் வருது. சேமுக்கு 36 தேசங்கள் வருது சொல்லப்பட்டிருக்குது. ஆக மொத்தம் 70 தேசங்கள் இந்த அட்டவணையில இந்த அதிகாரத்தில் இருக்குது. 70 பெயர்கள் இந்த அதிகாரத்தில் இருக்குது. இந்த 70ன்ற வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு. 70ன்ற எண் வேதத்துல பல இடங்கள்ல இந்த 70 ரொம்ப முக்கியம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் கூட வருகிற பெயர்களை எல்லாம் கவனிச்சா மொத்தம் 70 இடங்கள், 70 பெயர்கள், அதாவது 70 தேசங்கள் என்பதை குறிப்பிடுகிறது. இதுல யாரும் ரொம்ப பேர் எண்ணி இருக்க மாட்டோம். ஆனா இதுல 70 தேசங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. 70 அப்படின்ற வார்த்தை பல இடங்கள்ல இருக்குது. யாக்கோபுடைய குடும்பத்தார் எகிப்துக்கு போறப்ப 70 பேர் போனாங்க. மோசே மூப்பர்களை செலக்ட் பண்ணப்ப தனக்கு உதவியா 70 பேரை செலக்ட் பண்ணாரு. தானியேல் புஸ்தகத்துல 70 வாரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து சீஷர்களை அனுப்புறப்ப அவர் சேகரிச்ச 12 பேருக்கு அடுத்த ஒரு டீம் 70 பேர். ஆக வேதத்துல ஆரம்பத்திலேயே இந்த 70ன்ற எண் முக்கியம் உள்ளதா இருக்குது. இது இந்த ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலேயே துவங்குது. தேசங்கள் என்ற வார்த்தை 5 முறை வருகிறது. நம்பர் 1 ஆதியாகமம் 10:5 தேசங்களாய் பகுக்கப்பட்டன. நம்பர் 2 ஆதியாகமம் 10:10 சினேயார் தேசம். நம்பர் 3 ஆதியாகமம் 10:11 சினேயார் தேசத்திலிருந்து புறப்பட்டான். நம்பர் 4 காமின் தேசம். ஆதியாகமம் 10:20 உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த இடத்தை கவனிப்போம். ஆதியாகமம் 10:20க்கு வாங்க. இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாஷைகளின் படியேயும் காமுடைய சந்ததியார். காமுடைய சந்ததியார் தங்கள் தேசங்களின் படியேயும். கவனிச்சிங்களா? 20ஆம் வசனத்துல தங்கள் தேசங்களில். இதுல சங்கீதம் 105க்கு வாங்க. சங்கீதம் 105:23 அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்துக்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே. யாக்கோபு என்ன தேசம்? அது என்ன தேசம்? தனியா போய் அங்க படிக்கிறப்ப விளங்காது. அப்போ காமின் தேசம் அப்படின்னு ஒண்ணு அழைக்கப்பட்டுச்சு பின்னால. அதுக்கு முன்னுரை இந்த ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அதே சங்கீதம் 105:27 இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். காமின் தேசத்துல அற்புதங்கள்னா செஞ்சாங்க. அப்போ காமின் தேசம் எந்த தேசத்துல அற்புதம் செஞ்சாங்க? இங்க சொல்ற காமின் தேசம் அப்ப எது? எகிப்து. பின்னாட்கள்ல இந்த 10ஆம் அதிகாரத்துல வர ஒரு சந்ததி, காமுடைய சந்ததியில ஒரு கூட்டம்
எகிப்துல போய் செட்டில் ஆகி அங்க ஒரு தேசங்களா மாறுது. இப்படி இந்த 10ஆம் அதிகாரத்துல வர 70 பேர்களும் 70 இடங்கள்ல செட்டில் ஆகி அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேசமாகுது, ஒவ்வொரு இனமாகுது. இனம் இதுல வர வேர்டு ஜாதின்னு இருக்குது. ஜாதி அது சரியான டிரான்ஸ்லேஷன் இல்ல, இனம் அதான் சரியான டிரான்ஸ்லேஷன். வேதத்தை படிக்கிறப்ப நீங்க எங்க படிச்சாலும் ஜாதின்னு வர இடத்துல இனம் அப்படின்னு சேர்த்து படிக்கணும். ஏன்னா பைபிள்ல இங்க இருக்கிற எந்த ஜாதியும் குறிப்பு இல்லை. இங்க இருக்கிறது எதுவுமே வேதத்துல சொல்லப்படல. வேதத்துல சொல்றது இனம். அந்த இனம் என்ற வேர்டை டிரான்ஸ்லேட் பண்றப்ப ஜாதி ஜாதின்னு பண்ணி வச்சுக்கிறான். ஒருவேளை ஜாதியில நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா ஓகே, பைபிள்ல ஜாதி பத்தி சொல்லுது இல்ல, ஜாதின்ற வேர்டு யூஸ் பண்ணி இருக்கிறாங்கல்ல, அப்ப ஏன் நீங்க ஜாதி வேணான்றீங்க, அப்ப ஏன் ஜாதியை மறுக்க சொல்றீங்க, அப்ப ஏன் ஜாதி பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கு வார்த்தைகளை பயன்படுத்துறப்ப அந்த ஊர் கலாச்சாரத்துக்கு எது புரியுமோ அதை பயன்படுத்துவாங்க. இனம் அதுதான் இங்க சரியான வேர்டு. அப்ப அந்த இனம்ன்றது எங்கிருந்து தொடங்கி எப்படியெல்லாம் பரவுச்சு அப்படின்றது தான் இந்த 10ஆம் அதிகாரம் வேர்ல இருந்து கிளம்புது. சரித்திர பின்னணிய வேர்ல இருந்து சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு 8 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்துல 3 ஆண்களுடைய சந்ததி பெருக்கம் முழு உலகத்தையுமே நிரப்புது. நிரப்பி அந்த ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தேசத்தை கையாளுது. கவனிங்க, யாருமே இல்லை இந்த சென்னையில, யாருமே இல்லை. வளமா இருக்குது, ஒருத்தர் கூட கிடையாது. நீங்க 8 பேர் மட்டும் இருக்கிறீங்க. அப்ப என்ன செய்வோம்? இவ்வளோ பெரிய இடமா இருக்குது. ஓகே, நான் இங்கிருந்து பாரிமுனை வரைக்கும் இந்த பக்கம் நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே, நீ என்ன பண்ற? இங்கிருந்து நீ வேலூர் வரைக்கும் நீ எடுத்து போ. நீ எவ்வளவு தூரம் போறியோ போ, யாருமே கிடையாது. ஓகே, நீ என்ன பண்ற? நீ இங்கிருந்து இந்த பக்கம் செங்கல்பட்டு வரைக்கும் ஃப்ரீயா இருக்குது, யாருமே இல்லை, நீ ஃபுல்லா எடுத்துக்கோ. அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொரு குடும்பமும் என்ன தோணும்னா, ஓகே உலகத்துல யாருமே இல்லை, உனக்கு இவ்வளவு பெரிய இடம் இருக்குது, அப்ப எனக்கும் ஒரு இடம் வேணும். ஓகே, நானும் போறேன். அப்ப இங்க இருக்கிறவன் சொல்லுவான், ஏற்கனவே எடுத்தவன், இது நான் எடுத்துட்டேன், உனக்கு எவ்வளவு இடம் இருக்குது, நீயும் போலாமே, எவ்வளவு தூரம் நடந்து போறியோ உனக்கு இடம் இருக்குது, நீ போ அப்படின்றான். அப்போ இயற்கையாவே மனுஷனுக்கு என்ன ஆசை வரும்? ஓகே, நமக்கு கூட ஒரு பெரிய இடம் வேணும், ஒரு பெரிய ஊர் வேணும், அதுக்கு நான் சொந்தமா இருக்கணும், என் குடும்பம் சொந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொந்தமா இலவசமா கிடைக்கிற ஒரு பெரிய இடத்துக்காக எவ்வளவு தூரம் ஒண்ணு நடந்து போவோம், எவ்வளவு தூரம் ஒண்ணு பயணப்பட்டு போவோம். இந்த ஊரு உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஓகே, இந்த ஊர்ல இந்த தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது, யாருமே கிடையாது, ஃபுல்லா எம்டி. எப்படி பங்கிடுவோம்? எல்லாருக்குமே ஆசை வரும். என்ன ஆசை வரும்? ஓகே, இதை நீ எடுத்துக்கின, அப்ப எனக்கு கூட ஒண்ணு வேணும்ல. ஓகே, நீ எவ்வளவு தூரம் நடந்து போறிய போ, வச்சுக்கோ, நீ எவ்வளவு தூரம் உன்னால முடியுமா பிடிச்சுக்க. அப்போ அவன் போய் அவன் எல்லையை எவ்வளவு தூரம் பிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பிடிச்சது, இது எனக்கு, அவன் பவுண்டரி போடுறான். அதுக்கு பிறகு மற்றவருக்கு ஆசை வருதா? ஓகே போ, உனக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ, எவ்வளவு தூரம் போக முடியுமோ போ, எவ்வளவு தூரம் நீ போய் எவ்வளவு எடுத்துக்கிறியோ அதெல்லாம் உனக்கு. இப்படிதான் ஆரம்பத்தில் வந்திருக்கும், ஆரம்பத்தில் இப்படிதான் வந்திருக்கும். யோசித்து பாருங்க, முழு உலகம் எல்லாருக்குமே கிடைக்கும். யார் பிரயாசப்பட்டு போறாங்களோ அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ
இந்த குடும்பத்திலிருந்து யார் யார் எங்கெல்லாம் போனா அவன் அங்கேயே செட்டில் ஆயிட்டான். அவன் பிள்ளைகளையும் பெற்றெடுத்து பிள்ளைகளின் 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 பெற்றெடுத்து பல சந்ததி அங்கே உருவாகி அவன் ஒரு மொழியை பேசி அவன் ஒரு இனமாகி அவன் அந்த எல்லையை தனக்குரியதா மாற்றி இது எனக்கு, எங்களுக்கு, இது நாங்க, இது எங்க நாடு அப்படின்ற ஒரு உருவம் பின்னால வெளியே வருது. காமின் தேசம். நம்பர் 5 சேமின் தேசம். ஆதியாகமம் 10:31. ஆக இந்த 5 இடங்களில தேசங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் இங்க ரொம்ப முக்கியம். தேசங்கள் பகுக்கப்பட்டது. அந்த வேர்டை கவனிக்கணும். பகுக்கப்பட்டது. இப்ப பாருங்க, அந்த வேர்டு ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேசங்கள் பகுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லுது. ஆதியாகமம் 10:32 இவர்களால் கடைசியில பூமியில ஜாதிகள் பிரிந்தன, அதாவது இனங்கள் பிரிந்தன. See, பைபிள் வேர்ல்ட் பைபிள், உள்ளூர் பைபிள் இல்ல. வேதம் உள்ளூருக்கு மட்டும் சொந்தமானது இல்ல. தேவன் உலகத்துக்கே சொந்தமானவர். ஏன்னா அவர் தான் உலகத்தை படிச்சாரு. தேவன் உள்ளூர் கடவுள் இல்ல, லோக்கல் காடு கிடையாது. உன் தேவன் லோக்கல் காடு கிடையாது. ஒரு தெருவுக்கு ஒரு தெய்வம் காவல் வச்சுட்டு போல. ஆல் யூனிவர்ஸ், சர்வ வியாபி, சர்வ வல்லவர், உலக ரட்சகர். இயேசுவே உலக ரட்சகர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். வேர்ல்ட் காட் தேவன். அப்போ அவர் வியூல பாக்குறப்ப முழு உலகத்தை தான் பாக்குறாரு, லோக்கலா பார்க்கல. இவர் அப்படி இல்ல. the whole universe. மேல இருக்கிறாரு, எல்லாத்தையுமே பார்க்கிறாரு. எல்லாமே அவருக்கு சொந்தம், எல்லாமே அவருடையது. அவர் ஆசீர்வதிச்ச ஒரு குடும்பத்திலிருந்து தான் எல்லாருமே பரவுறாங்க. எல்லாருமே நேசிக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே அவர்கிட்ட இருந்து வந்தவங்க. எல்லாருக்குமே பகுத்து கொடுக்கிறாரு. ஏன்னா எல்லாமே அவருடையது. யாரையுமே வஞ்சிக்கல. எல்லாருமே எடுத்துக்க சொல்றாரு. எல்லாருமே வாழ சொல்றாரு. எல்லாருமே நீ குடியிருந்து அங்க ஆசீர்வாதமா இரு அப்படின்றாரு. சோ the universal God தம்முடைய சொந்த ஜனத்துக்கு the whole universe ஷேர் பண்றாரு. எப்படி இதை படிக்காம விடுறது சொல்லுங்களேன்? இப்படி எல்லாம் பார்த்தா, இப்படி எல்லாம் யோசித்தா எப்படி இந்த அதிகாரத்தை படிக்காம ஸ்கிப் பண்ண முடியுது? ஐயோ, இன்னும் இருக்குது செய்திகளை பார்க்க. குமாரன் என்ற வேர்டு 13 இடங்கள்ல வருது. உதாரணத்துக்கு கவனிங்க. நோவாவின் குமாரனாகிய 10:1 குமாரனாகிய சேம் காம் யாபேத். 2வது வசனம் 10:2 யாபேத்தின் குமாரர். சோ இப்படி வர குமாரர். அப்போ 13 முறை இந்த அதிகாரத்துல வருது. மகன் என்ற வேர்டு ஒரு முறை வருது. 10:15 மூத்த மகன் அப்படின்னு. பிள்ளைகள் என்ற வார்த்தை ஒரு முறை வருது. 10ஆம் அதிகாரம் 21 வசனத்துல சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆனா இப்ப பாருங்க, குமாரன் மகன் பிள்ளைகள் அப்படின்னு சுருக்கமா சொன்ன மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளைங்க பிறந்தாங்க, குமாரர் பிறந்தாங்க, மகன்கள் பிறந்தாங்க. ஆனா இந்த டோட்டலா ஒரு வீட்டுல, அதாவது ஒரு சந்ததியில, எவ்வளவு ஆண் பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னு யாஷர் புக்கு ரொம்ப அழகா சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பாருங்க, யாஷர்ல என்ன சொல்லுது? யாபேத்தின் சந்ததியில 460 ஆண்கள் இருந்தார்களாம். காமின் சந்ததியில 730 ஆண்கள் இருந்தனர். சேமின் சந்ததியில 300 ஆண்கள் இருந்தனர். இப்போ இந்த 3 சந்ததி, இந்த 3 வம்சத்திலிருந்து தான் முழு உலகமும் பரவுது. அப்ப இவங்க எல்லாம் பரவுறாங்க.
எல்லாரும் கூட்டம் சேர்ந்து வாங்க போலாம் அப்படின்னு போறாங்க. வாங்க நமக்கு ஒரு தேசத்துக்கு போலாம், நம்ம மொழி பேசுறவங்க கிட்ட போலாம், நம்ம எல்லாம் ஒரு மொழி பேசுறோம், நம்ம போய் ஒரு இடத்துல குடியிருக்கலாம் அப்படின்னு இவங்கெல்லாம் கூட்டம் கூட்டமா கிளம்பி இருக்கணும். ஓகே. குறிப்பு 4, 3 சந்ததிகளும் அவர்கள் தேசங்களும். கவனிங்க இந்த வார்த்தைகள். இந்த அதிகாரத்துல இந்த 3 பேருக்குமே இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படுது திரும்ப திரும்ப. என்ன வார்த்தை? யாபேத்துக்கு சொல்லப்படுற வார்த்தை கவனிங்க. இந்த 3 சந்ததிக்கு, யாபேத்தின் சந்ததிக்கு சொல்லப்படும் வார்த்தை 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின் படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின் படியையும் ஜாதியின் படியையும் வெவ்வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. இனங்களின் உடைய தீவுகள், அப்போ ஐலாண்ட், அதுக்குள்ளவும் ஜனங்க போயிருக்காங்க. அவனவன் பாஷையின் படியேயும், பாஷை மொழிகள் படிய, அப்போ மொழிகள் பேசி இருக்கிறாங்க. அவரவர் கோத்திரத்தின் படியேயும், ஃபேமிலியா, இனத்தின் படியேயும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன. இந்த வேர்டை கவனிப்போம். இங்க இது ஒரு தீவுகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுறாங்க, பாஷையா ஸ்ப்ரெட் ஆகுறாங்க, ஃபேமிலி ட்ரெடிஷ்னலா கோத்திரமா ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. அது இல்லாத இனங்களா வேறு வேறு தேசங்களா ஸ்ப்ரெட் ஆகுறாங்க. இது யாபேத்துக்கு சொல்லப்பட்டது. இன்னொரு பையன் காம், குறிப்பு 4, காமுக்கு சொல்லப்பட்ட சந்ததியின் வரலாற்றின் சுருக்கத்தை கவனிங்க. காம் ஆதியாகமம் 10:20. இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் இனங்களிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாஷைகளின் படியேயும் காமுடைய சந்ததியார். லிசன், யாபேத்துக்கு என்னெல்லாம் வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டதோ சில வேர்ட் இங்கேயும் திரும்ப யூஸ் பண்ணப்படுது. எப்படி? தங்கள் தேசம், தங்கள் இனம், தங்கள் வம்சம், தங்கள் பாஷை. அப்போ அவங்க மூவ் பண்றது இத 4 வச்சுதான் மூவ் பண்றாங்க. அதாவது இயற்கையாவே அவங்களே பிரிச்சுக்கிறாங்க. எது? ஒன்னு மொழி, இன்னொன்னு அவங்களுடைய கோத்திரம் ஃபேமிலி, இன்னொன்னு அவங்களுடைய தேசம், அதுக்கப்புறம் அவங்களுடைய வம்சம். குறிப்பு 4, 3வது பையனுடைய சேம், அவனுடைய சந்ததிக்கு சொல்லப்படுற முன்னுரையை கவனிங்க. ஆதியாகமம் 10:31. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் இனங்களிலும் உள்ள தங்கள் வம்சங்களின் படியேயும் தங்கள் பாஷைகளின் படியேயும் சேமுடைய சந்ததியார். வேர்ட் ரெப்புடேஷனை கவனிங்க, ரிப்பீட் ஆகுது. அந்த ரெப்புடேஷன் முக்கியமன்றதுனால தான் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படுது. தங்கள் தேசங்கள், தங்கள் இனங்கள், இனம், தங்கள் வம்சம், தங்கள் பாஷை. அப்போ இந்த அடிப்படையில தான் தேசங்கள் உருவாகுது. இந்த அடிப்படையில தான். நியாயமான காரணங்கள் இவைகள். மொழி ஒரு இனத்துக்கு ரொம்ப முக்கியம். அந்த இனமும் மொழியும் தான் அவங்கள வேறொரு கூட்டமா காட்டுது. அதனால அந்த மொழி பேசுறவங்க எல்லாரும் ஒரு இனமாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கூட்டமா வாழ்றப்ப ஒரு தேசமா மாறுறாங்க. சோ இத படிக்கிறப்ப காட், யூனிவர்சல் காட் எப்படி ஜனங்களை விதவிதமா வைக்கிறாரு அப்படின்றதுக்கு தான் அடையாளம்.
ஜனங்களுக்குள்ள ஜனங்களை பிரிக்கல, பாஷைக்காரருக்குள்ள பாஷைக்கார பிரிக்கல, இனத்துக்குள்ள இனத்தை பிரிக்கல, வம்சத்துக்குள்ள வம்சத்தை பிரிக்கல. பிகாஸ் இது லோக்கல் காட் இல்ல, இது யூனிவர்சல் காட், நிஜமான தேவன். அதனால எல்லாரையும் சமமா பாவிச்சு அன்பு கூறுறாரு. கவனிங்க, இதுல யாருமே கெட்டவங்க இல்ல. கெட்டவங்க அப்படின்னு ஒதுக்கவே முடியாது, ஏன்னா எல்லாருமே இங்க இருந்தா வராங்க. அவன் கெடுதி செஞ்சிருக்கலாம், பாவம் செய்யலாம், ஆனா ஆதி மூலம் எங்க? மூலம் இந்த நோவா ஃபேமிலி, மூலம் அந்த ஆதாம் ஃபேமிலி. அவங்க வேற எங்க தான் வரல. ஓகே, அதுக்கப்புறம் குறிப்பு 5, தேசம் பிரிந்த விதம். இனங்களுடைய தீவுகள், அவனவன் பாஷை, அவனவன் கோத்திரம், தங்கள் தங்கள் வம்சம், வேறு வேறு தேசம். இப்போ ஒரு இனம் எப்படி தங்களை தனி தேசமா காட்ட முடியுது இந்த 10ஆம் அதிகாரத்தின் படி அப்படின்னா, இனம், தீவுகள். இதுக்கு முன்னாடி தீவுகளை பத்தி நம்ம படிக்கல, ஜலப்பிரளயத்துக்கு பிறகுதான் தீவுகள். நம்பர் 1 இனம், நம்பர் 2 பாஷை, நம்பர் 3 கோத்திரம், நம்பர் 4 வம்சம், நம்பர் 5 தேசம். இப்படிதான் இந்த பேஸ் பண்ணி தான் அவர்கள் எல்லாம் பிரிறாங்க, ஒன்று சேர்றாங்க. குறிப்பு 6, தேசங்கள் பகுக்கப்பட்ட விதம். இங்க பாருங்க, இங்க பார்த்தோம், தேசங்கள் பகுக்கப்பட்டன ஆதி 10:5, இனங்கள் பிரிந்தன ஆதி 10:32. இப்ப இத பேஸ் பண்ணி இதே மைண்ட்ல வச்சு இப்போ மேப்ல இவங்க எங்கெல்லாம் போயிருப்பாங்க அப்படின்றது ஒரு வியூ இருக்குது. கவனிப்போம். இனங்கள் யாப்பேத் 14 தேசங்கள். இவங்க இந்த யாப்பேத் குடும்பம் வம்சம் எல்லாம் போய் ஒரு தேசத்து ஒரு எல்லையில ஸ்கேட்டர் ஆகி பரவுறாங்க, செதறி போய் பரவுறாங்க. அப்போ இவங்க பரவன இடங்கள் ஐரோப்பா கண்டம். யாப்பேத் உடைய சந்ததி வம்சம் ஸ்கேட்டர் ஆகி போற இடம் ஐரோப்பா. ஓகே, நம்பர் 2 காம் 30 தேசங்கள் ஸ்கேட்டர் ஆகி செதறி போற இடம் ஆப்பிரிக்கா. சேம் 26 தேசங்கள் குடிபெயர்ந்த பகுதி ஆசியா. இப்போ இத கவனிப்போம். இதுதான் அந்த மத்திய பகுதி, ரொம்ப முக்கியமான பகுதி. உலகத்துல எல்லா நாகரிகங்களும் தோன்றின பகுதி இங்கதான். எல்லா நாகரிகங்களும், நாகரிகத்தின் மையமே இங்கதான். அது மற்ற இடங்களுக்கு பரவுச்சு, ஆனால் தொடங்கினது இங்க. இப்போ இத தொடங்கின இடத்தை கவனிங்க. இப்ப பார்த்த 3 பேரு சேம், காம், யாபேத். சோ சேம் இந்த மத்திய பகுதியில இருக்கிறான். இவங்க வம்சம், இவங்க கோத்திரம், இவங்க மொழி பேசுறவங்க, இவங்க இனம் எல்லாருமே இந்த ஏரியாவை ஸ்ப்ரெட் அவுட் பண்றாங்க, இங்க பரவுறாங்க. ஓகே, காம் இந்த ஏரியாக்குள்ள வராங்க, இது சைடுல ஆப்பிரிக்கா இங்க. அதுக்கப்புறம் யாப்பேத் ஐரோப்பா, ஆசியா. கவனிக்கணும், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் அது சொல்ற பெயர்கள் ஆதி பெயர்கள். நவீன உலகத்துல இருக்கிற நாடுகள் அந்த ஆதி பெயர்களுக்கு மேட்ச் பண்ணக்கூடியவை. உங்க ஊர்ல பல மாற்றங்கள் வந்திருக்கும், பெயரை கூட மாத்துறாங்க. மெட்ராஸ் அப்படி இருந்துச்சு, சென்னைன்னு மாத்தினாங்க. பெங்களூர் அப்படின்னு இருந்துச்சு, பெங்களூரு அப்படின்னு மாத்தினாங்க. ஒரிசாவை ஒடிசான்னு மாத்தினாங்க. பாம்பே அப்படின்றத மும்பைன்னு மாத்தினாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு
ஒரே இடம், ஆனா பெயர்கள் மாறுது ஒரு தலைமுறையில. இது 3000 4000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி, ஒரு வம்சம், ஒரு கோத்திரம் ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்தை பிடிச்சப்ப அதுக்கு அவங்க செட்டில் ஆகுறாங்க. அப்படி இருக்கிறப்ப எத்தனை நூறுகள் ஆண்டுகள் தாண்டி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு 100 ஆண்டுகள்லையும் ஒரு பெரிய மாற்றம், ஒவ்வொரு 100 ஆண்டுகள்லையும் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது. அப்படின்னா இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல ஆதியில துவங்கின இந்த இனங்கள் ஒரு தேசத்துல போய் இருந்து தங்கி தரிச்சு வம்சங்களா வளர்ந்து அந்த தேசத்தின் எல்லைகளை நிரப்பி பல தலைமுறைகளை காண்கிற பொழுது பல மாற்றங்கள் வரலாம். நவீன மாற்றங்கள் கூட அதிகம் இருக்கலாம். ஆனா வேர்களை தேடிக்கிட்டு போனோம்னா வேர்களை தேடி போய் நிக்கிற இடம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம். ஓகே, இப்போ நான் உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு போறேன். இனிமே போறதுக்கு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும், அதனால கவனிக்கிறோம். எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்றேன். இந்த 3 பேரும் அவர்கள் பரவின இடங்கள். இப்போ இந்த 3 இனத்தவருடைய முகங்களும் அவர்கள் ஆதி வம்சங்களும் இப்படிதான் இருந்திருக்கணும். எப்படி? யாப்பேத் அவனுடைய சந்ததி, ஆதி ஆதி அந்த மூத்த குடிகள் இந்த மன உருவத்திலையும் இந்த ஆடை அலங்காரத்திலையும் இருந்திருக்கணும். சேம் இப்படி இருந்திருக்கணும். காம் இப்படி இருந்திருக்கணும். சோ இந்த ஆதி குடிகள் உடைய வம்சங்கள், மாற்றங்கள், இடப்பெயர்ச்சிகள், நாகரிகங்கள், வசதிகள், வாழ்க்கையினுடைய பெருக்கம், முன்னேற்றம், இதெல்லாம் கூட 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 இவர்களே மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. இவங்க சந்ததியில வந்துகிட்டே இருக்குது. ஆனா அந்த ரூட் ஒரு இடத்துல இருந்து துவங்கி இருக்கணும். ஓகே, ஒருவேளை வேற மாதிரி இருந்திருந்தா யாப்பேத் இந்த மாதிரி ஆதிக்குடிகள் இப்படி இருந்திருக்கணும். காம் இந்த மாதிரி கருப்பு நிறத்துல இருந்திருக்கணும். சேம் இப்படி சிவப்பு நிறத்துல இருந்திருக்கணும். பூமியில இருக்கிற எல்லா இனங்களும் ஒரு ஒரு தேசத்துல பரவி இருக்குது. உதாரணத்துக்கு சீனாவை எடுத்தா முழு கண்டத்திலும் சீனர்கள். சீனர்கள் ஜாதி அல்ல, இனம். ஆப்பிரிக்கா முழு கண்டத்திலும் கருப்பர்கள் ஜாதி அல்ல, இனம். யூனிவர்சல் காட் பேசுறப்ப யூனிவர்சலா தான் பேசுறாரு. லோக்கல் காட் தான் லோக்கலா பேசுது. உனக்கு யூனிவர்சல் காட் வேணுமா, லோக்கல் காட் வேணுமா? சோ சேம். அப்போ அவர்களுடைய உருவம், நிறம், இவைகளெல்லாம் ஒவ்வொரு இனத்தை சொல்லுது. கிறிஸ்தவங்க அப்படின்னா அமெரிக்காவை தான் நினைக்கிறாங்க எல்லாம். அமெரிக்கா இல்ல, அமெரிக்காவை கண்டுபிடிச்சதே பிறகு. ஆனா அமெரிக்காவுக்கு உள்ள போய் குடியேறின இங்க இருக்கிறாங்க, ஐரோப்பாவில் இருக்கிறாங்க. அதனால அங்க இருக்கிறவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு நினைக்க கூடாது. இங்கிருந்து தான் அங்க போனாங்க. ஆதி ஸ்தானம் எங்க நிக்குது, எங்க இருந்து துவங்குது அப்படின்றதுல ரொம்ப கவனிச்சு கூர்ந்து படிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கிறோம். சோ மூணாவது ஒரு இன்னொரு கற்பனையினுடைய உருவம். காம் இப்படி இருக்கலாம், சேம் இப்படி இருக்கலாம், யாபேத் இப்படி இருக்கலாம். இப்படி இருந்திருப்பாங்க.
அவங்களுடைய பின் சந்ததி இப்படி வந்திருக்கலாம். சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மாறி இருக்கணும். சிவப்பு ஆட்கள் அந்த ஆளை எங்க அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா, ஏசா சிவப்பா இருந்தான் அப்படின்னுது. சோ அவனே சிவப்பு. அவன் வம்சத்துல வரவங்க, ஏசாவினுடைய வம்சத்துல வரவங்க எல்லாருமே சிவப்பு. ஆனா பின்னால அவங்களுக்கு பேரு ஏதோமியர். அப்போ ஒரு இனம் பரவி வளருது. ஆனா அதனுடைய ஆதி இனம் யாரோ ஒருத்தரிலிருந்து துவங்குது. அந்த துவக்கம் அதை தான் ஆதியாகமம் 11 சொல்லுது. ஓகே, சேம், காம், யாபேத். சேம் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரேஸ், வெள்ளை இனத்தவங்களுக்கு இந்த சேம் ஆதி தகப்பனா இருக்கிறாரு. காம் பிளாக் நீக்ரோஸ், அந்த கருப்பர்களுக்கு இவர் ஆதி தகப்பனா இருக்கிறாரு. அவங்க கருப்பரா இருக்கிறதுனால சாபம் அப்படின்னு எடுக்கக்கூடாது. அவங்க கருப்பரா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் தேவன் வெறுத்துட்டாரு அப்படின்னு நினைக்க கூடாது. கவனிங்க, ஆரிஜின் ஒரு ஃபேமிலியில இருந்து வருது. அந்த ஒரு ஃபேமிலியை தேவன் ஆசீர்வதிச்சாரு, அவங்கள வாழ வைப்பேன்னு வாக்கு பண்ணாரு. நிறம் கருப்பு, அவ்வளவுதான். ஆனாலும் அவங்கள சிருஷ்டித்தது இந்த தேவன், அவங்கள வாழ வச்சது இந்த தேவன், வாழ வைப்பேன்னு வாக்கு பண்ணது இந்த தேவன், அவங்கள ஆசீர்வாதமா இருப்பான்னு சொன்னதும் இந்த தேவன். அதனால அவங்கள தனியா பார்க்க கூடாது. ஒரு பக்கம் சுருக்கமா சொன்னா, the whole world எல்லாமே ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி. அதனாலதான் அவர்களை பிரதர் சிஸ்டர் அப்படின்னு அழைக்குது. வேதமும் அப்படிதான் சொல்லுது. அதனால அந்த பிரதர் சிஸ்டர் உறவை, சகோதரன் சகோதரி என்ற உறவை கூட இயேசு வந்து தங்களை அழைக்கிறப்போ, நான் தெய்வ பிறவி அப்படின்னு சொல்லல, நான் உங்கள் சகோதரனுக்கு, என் சகோதரனுக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு உயிர் தெழுந்ததும் சொல்றாரு. இயேசு கூட பிரதர்லி லவ்வா மூத்த சகோதரனா இருக்கிறாரு. அப்ப உலகத்துல த யூனிவர்சல் காட் எல்லாரையுமே ஒரு கிரியேட்டரா, ஒரு சிருஷ்டிகரா சிருஷ்டித்ததுனால எல்லாருமே அந்த உறவுக்குள்ளதான் இருக்கிறோம். அதனால தான் எல்லாருக்கும் சட்டம் ஒரே மாதிரி இருக்குது. கொலை செய்யாதிருப்பாயாக, உலகம் முழுசும் அதான் சட்டம். அதை சொன்னவர் தேவன். அப்போ என்னையன்றி வேற தேவர்களை வணங்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், பணிந்து கொள்ள வேண்டாம், தொழுது கொள்ள வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். எங்க? வெளிநாட்டிலையா? இல்ல. உள்நாட்டிலையா? இல்ல. the whole universe. சட்டம் ஒண்ணு, கிரியேட்டர் ஒருத்தர். அவர் கிரியேட் பண்ண எல்லா சிருஷ்டிகளும் அவர் பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க பூமியில பிரதர் சிஸ்டர் அந்த உறவுல வருது. அதனாலதான் அந்த உறவு முறையில தான் இயேசு கிறிஸ்து கூட பூமிக்கு வராரு. நான் குமாரன், தேவ குமாரன், குமாரன் என்ற உறவுல வராரு, சகோதரன் என்ற உறவுல வராரு. யாபேத் மஞ்சள் நிறமோ மா நிறமோ இனத்தவர்கள் வம்சத்துக்கு ஆதி தகப்பன். இதுல சேம் ஆசீர்வாதத்தை பெற்றான், காம் சாபத்தை பெற்றான், யாபேத் ஆசீர்வாதமோ சாபமோ ரெண்டுத்தையுமே பெறல அப்படின்னு இருக்கு. ஓகே, ஆனா நோவா அவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிச்சாரு. இப்போ குறிப்பு 7, நோவாவின் குமாரர்களும் அவர்கள் பிள்ளைகளும். வாசிக்க வேண்டியது 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனியுங்கள். நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாபேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். யாபேத்தின் குமாரர் சேம், காம், யாபேத். 2ஆம் வசனம், யாபேத்தின் குமாரர். நோவாவுடைய குமாரன் யாபேத்து, அவன் பெற்றெடுக்கிற பிள்ளைங்க இங்க பாருங்க. 2ஆம் வசனத்துல படிச்ச 7 பேரு, கோமர், மாகோகு, மாதா, யாவான், தூபால், மேசேக்கு, தீராஸ். இப்ப இந்த 2ஆம் வசனத்துல படிச்சவங்களை வருஷப்படுத்தியாச்சு. ஏன்னா 2ஆம் வசனம் ஃபுல்லா சொல்லுது.
இப்போ அடுத்தது 3ஆம் வசனத்தை கவனிங்க. கோமரின் குமாரர். இந்த கோமர் யாரு? இந்த யாபேத்தின் குமாரர்ல முதல் பையன். ஓகே, கோமர் குமாரர். அஸ்கினாஸ், ரிபாத்து, தொகர்மா என்பவர்கள். ஓகே, 4ஆம் வசனம். யாவானின் குமாரர். இந்த யாவான் யாரு? எங்க இருக்கிறான்? ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல யாபேத் என்பவனுடைய குமாரர்ல 4ஆம் குமாரன் யாவான். அவனுடைய பிள்ளைங்க எலிசா, தர்ஷிஸ், கித்தீம், தொதனீம் என்பவர்கள். சோ சுருக்கமா சொல்லி முடிச்சிருச்சு இந்த ஒரு லிஸ்ட்ல. இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்க்கிறோம். ஓகே, 2வது காம். காம குறிச்சு படிக்கிறப்ப 6ஆம் வசனத்தை கவனிப்போம். காமுடைய குமாரர் யாரெல்லாம்? கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். இப்ப கவனிப்போம் 7ஆம் வசனம். கூஷுடைய குமாரர் சேபா, அவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர். ராமா யாரு? கூஷுடைய 4வது பையன். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஷ் இன்னொரு பையனை பெற்றெடுக்கிறான், நிம்ரோத்தை பெற்றான் அப்படின்னு சொல்லுது. ஓகே, இன்னைக்கு நம்ம நிம்ரோத்தை பத்தியோ அது வேற எங்கேயும் போல, இன்னைக்கு இங்கே ஃபர்ஸ்ட்லயே இருக்கிறோம். ஏன்னா இன்னும் போக வேண்டியது இதுல இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ காம் பெற்றெடுத்த முக்கியமா 4 பிள்ளைங்க கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான். இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. சோ தேர்ட் சன் சேம். சேம குறிச்சி ஆதியாகமம் 10:21 கவனிப்போம். சேமுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள். அவன் ஏபேருடைய சந்ததியார் எல்லோருக்கும் தகப்பனும். ஓகே, 22. சேமுடைய குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம் என்பவர்கள். லிசன், நம்பர் 5. ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம். இப்போ நோவா ஒரு ஜெனரேஷன், யாபேத், காம், சேம் இன்னொரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன். இதுல இருந்து 3வது ஜெனரேஷன் வருது. ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை பிள்ளைங்க பெற்றெடுக்கிறாங்க. சோ வேதம் சொல்லி இருக்கிற இந்த வரிசையும் இந்த வார்த்தைகளின் படி தேசங்கள் பிரியுது, பூமி பகுக்கப்படுது அப்படின்னு. சோ இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்துறேன். ஏன்னா இதுக்கு மேல போக போக நீங்க இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. அதனால எந்த இடத்துல இங்க நிறுத்தணுமோ இங்கிருந்து திரும்ப தொடங்க வேண்டியது இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னா, நீங்க 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை படிக்கணும். ஆல்மோஸ்ட் எவ்ரி டே நம்ம வேத பாடத்தை பார்த்ததுனால ஜெனிசிஸ் நீங்க எவ்ரிடே படிச்சுக்கணும். 2 முறை 3 முறை படிச்சுட்டு வரணும். ஸோ உங்களுடைய ரீடிங்கை இங்கே படித்ததையும் மேட்ச் பண்ணி படிக்கிறதுக்கு பழகுங்க. ஓகே, ஜெபம் பண்ணலாம். நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபையும் உம்முடைய அநாதி அன்பையும் ஆதியிலிருந்து நீர் செய்து வருகிற எல்லா காரியங்களையும் உட்கார்ந்து யோசிக்க வாசிக்க எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தில் தேவன் எவ்வளோ காரியங்களை அந்த ஜனங்களுக்கு செய்தீர். அவர்களை எப்படி இனமாக, பாஷை ரீதியாக, கோத்திரமாக, வம்சமாக, தேசங்களாக பகுத்து பிரித்து வாழ வைத்தீர் என்பதை படிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே. கொடாகோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, உம்முடைய அநாதி ஸ்நேகம், ஆழமான அன்பு, பரந்த மனநிலை, திறந்த இருதயம், இவைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிற உள்ளத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும் ஆண்டவரே. தாரும் ராஜா. எங்களுக்குள் இருக்கிற அந்த குறுகிய சிந்தையை எடுத்து போட்டு ஆண்டவரே, நீர் உலகத்துல எவ்வளவா ராஜரீகம் பண்ணுகிறீர்,
எவ்வளவு பெரிய ராஜாவாய் வீற்றிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ராஜாதி ராஜனாய் பூமியின் மேல வீற்றிருக்கிறீர், ஜலங்களின் மேல வீற்றிருக்கிறீர், மேகங்களின் மேல வீற்றிருக்கிறீர், பரமண்டலங்களில் இருக்கிறீர், பரலோகத்தில் இருக்கிறீர் என்றெல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அதை உட்கார்ந்து படித்து நிதானமா யோசிக்கிறப்பா, இதை புரிந்து கொள்ளவும், இவைகளை உள்வாங்கவும், இத எங்களுக்கு பயிற்சிக்கவும் கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பைபிள் ஸ்டடியில எங்களை மாத்துங்க அப்பா. எங்க இருதயத்தை மாத்துங்க ஆண்டவரே, எங்க சிந்தைய மாத்துங்க அப்பா, எங்க புத்திய மாத்துங்க ஆண்டவரே, எங்க மாம்சத்துடைய எண்ணங்களை மாத்துங்க ஆண்டவரே. எங்களை தெய்வீகமா பரந்த இருதயத்தோட தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவங்களா மாத்தணும்னு கேட்கிறப்பா. எங்க அறிவை பெருக்க அல்ல ஆண்டவரே. உமக்கு சிநேகமா எப்படி இருக்க முடியும், உமக்கு நெருக்கமா எப்படி இருக்க முடியும், உம்மை எப்படியெல்லாம் நாங்கள் யோசித்து தியானிக்க முடியும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நாங்க கேட்க ஆயத்தமா இருக்கிறோம். இன்னைக்கு வந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை இவர்கள் மேல இருக்கட்டும், உம்முடைய தயவு இருக்கட்டும், உம்முடைய காருண்யம் இருக்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களிலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா, இவர்களை ஆசீர்வதியும். இவர்களை கொண்டு இவர்கள் குடும்பங்களையும் இவர்கள் வம்சத்தையும் ஆசீர்வதியும்பா. இந்த நாளுக்காக நன்றி, இந்த பாடங்களுக்காக நன்றி. சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.